வணக்கம் மக்களே. இந்த வீடியோவில் பெருக்கல் கணக்கு பார்க்க போகிறோம். எவ்வளோ பெரிய பெருக்கல் கணக்கு வந்தாலும் ஈஸியாக போடுற மாதிரி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். வீடியோவை முழுசாக பார்த்தா தான் பெருக்கல் கணக்கு நல்லா புரியும். அதனால் முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாதீங்க. நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சப்ஸ்கிரைப் பட்டன் இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கும். இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கோ அல்லது உங்கள் குழந்தைகளுக்கோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க பார்க்கலாம். இதில் 3 எண் கொடுத்துருக்காங்க. 3 எண் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா முதல்ல 2 எண்ணை எடுத்துக்கணும். எந்த 2 எண்ணை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். நம்ம பின்னாடி இருக்க 2 எண்ணை எடுத்துக்கலாம். அடுத்தது தனியாக இந்த எண்ணை பெருக்கலாம். இப்போ இந்த 2 எண்ணை மட்டும் பெருக்குங்க. எப்போவுமே பின்னாடி இருந்த எண்ணெய் எடுத்துகிட்டு போய் தான் பெருக்கணும் ஃபஸ்ட்டு. அதனால் 3 எடுத்துகிட்டு போய் பெருக்கிறோம். 3 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்கணும் அப்படின்னா 3 தான் கிடைக்கும். அப்படியே எழுதிக்கிறோம். 3 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்கிறோம். பெருக்குனா 18 கிடைக்கும். 18க்கு 8 இங்கே எழுதிக்கிறோம். மீதி இருக்க 1 இங்கே மேலே எழுதுகிறோம். அடுத்தது 3 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்கிறோம் அப்படின்னா 27 கிடைக்கும். 27 மேலே ஒரு 1 இருக்குது, 28 எழுதுகிறோம். இப்போ இதை பெருக்கி முடிச்சிட்டோம். அதனால் இதெல்லாம் இப்போ கேன்சல் ஆகிடுச்சு. இதெல்லாம் இப்போ தேவையில்லை. அடுத்தது 2 எடுத்துகிட்டு போய் பெருக்கிறோம். ஃபஸ்ட்டு கடைசியில் இருக்க எண்ணெய் எடுத்துகிட்டு போய் பெருக்கணும். அடுத்தது அதுக்கு அடுத்து முன்னாடி இருக்க எந்த எண்ணோ அதை எடுத்துகிட்டு போய் பெருக்கிறோம். இப்போ 2 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்கினா 2 தான் கிடைக்கும். இப்போ இந்த 2 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்கிறோம். இந்த 2 எழுதும்போது இங்கே எழுதிடாதீங்க, கணக்கு தப்பாக வந்துடும். அடுத்த உள்ள இந்த என்ன இருக்கோ அதுக்குள்ள முன்னாடி இருக்க எண்ணுக்கு கீழே 2 எழுதணும். இப்போ 2 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்குனீங்க அப்படின்னா 12 கிடைக்கும். 12க்கு 2 எழுதுங்க, மீதி இருக்க 1 மேலே எழுதுங்க. இப்போ 2 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குங்க. 9 கூட பெருக்குனா 18 கிடைக்கும். மேலே ஒரு 1 இருக்குது, 19 எழுதிட்டோம். அடுத்தது இந்த 2 எண்ணை முடிச்சிட்டோம். அடுத்தது மீதி இருக்க எண்ணெய் 8 எடுத்துகிட்டு போய் 1 கூட பெருக்குனீங்க அப்படின்னா 8 கிடைக்கும். 8 இங்கே எழுதிடக்கூடாது. அதே போல் ஒரு எண் விட்டு முன்னாடி எண்ணில் எழுதணும், 8. அடுத்தது 8 எடுத்துகிட்டு போய் 6 கூட பெருக்குங்க. 6 கூட பெருக்கினீங்க அப்படின்னா 48 கிடைக்கும். 48க்கு 8 எழுதிக்கோங்க. மீதி 4 இந்த இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு, இதுக்கெலாம் எழுதும் இல்லை. 4 9க்கு மேலே எழுதிக்கோங்க. 9க்கு மேலே எழுதிக்கோங்க. அடுத்தது 8 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குனீங்க அப்படின்னா 72 கிடைக்கும். 72 மேலே ஒரு 4 இருக்குது, 76 வரும். இதை கூட்டுங்க. 3 10க்கு 0, மீதி 1 கூட்டல் 8 9, 9 கூட்டல் 2 11, 11 கூட்டல் 8 19, 19க்கு 9, மீதி 1 கூட்டல் 2 3, 3 கூட்டல் 9 12, 12 கூட்டல் 8 20, 20க்கு 0, மீதி 2 கூட்டல் 1 3, 3 கூட்டல் 6 9. இந்த 7 அப்படியே எழுதிக்கோங்க. இந்த 2 எண்ணை பெருக்கி இந்த எண் கிடச்சிருக்கு. இப்போ இந்த 457 இருக்குல்ல, இந்த எண்ணை பெருக்கணும். இந்த எண்ணை எடுத்துகிட்டு போய் இந்த எண்ணு கூட பெருக்குங்க. பெருக்கல் 457. புரியுதா? முதல்ல இந்த 2 எண்ணை மட்டும்தான் நம்ம பெருக்கியிருக்கோம். இன்னும் இந்த எண்ணை நம்ம பெருக்கவே இல்லை. இப்போ என்ன பண்ணுறோன்னா இது 2ஐயும் பெருக்கி வந்த எண் இது கிடச்சிருக்கு. இந்த எண்ணு கூட 457 பெருக்கிறோம். இதை நம்ம தனியாகவே எடுத்து எழுதி பெருக்கலாம். அப்படின்னா தான் இங்கே பெருக்கிறதுக்கு கொஞ்சம் எளிமையாக இருக்கும். இப்போ பெருக்கலாம் வாங்க. 7 3 21, 21க்கு 1 எழுதுகிறோம். மேலே 2 இங்கே மேலே போடுறோம். அடுத்த உள்ள மேலே எண்ணு மேலே தான் 2 போடணும். 7 பெருக்கல் 0, 0 கூட எது பெருக்கினாலும் 0 தான் வரும். மேலே ஒரு 2 இருக்குது, இதை கூட்டும் போது 0 கூட 2 கூட்டினா 2 வரும். அடுத்தது 7 பெருக்கல் 9 பெருக்குனா 63 வரும். 63க்கு 3 எழுதிக்கோங்க. மேலே இங்கே 6. அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குனா 0 தான் வரும். மேலே 6 கூட்டினா 6 எழுதுகிறோம் அப்படியே. அடுத்தது 7 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குனீங்க அப்படின்னா 63 வரும். 3 எழுதிக்கோங்க. மேலே 6. 7 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குனா 49 வரும்.
கூட்டல் 6 55. இப்போ இதை பெருக்கி முடிச்சிட்டோம். இப்போ மேலே இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இனிமேல் இது தேவையில்லை. அடுத்தது 5 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்குங்க. பெருக்குனிங்க அப்படின்னா 15 கிடைக்கும். 15க்கு 5 எழுதிக்கோங்க. மீதி இருக்க 1 மேலே போட்டுக்கோங்க. அடுத்து எந்த எண்ணை பெருக்கணுமோ அடுத்து உள்ள எண்ணு மேலே 1 போட்டுக்கணும். 5 எழுதிட்டோம். அடுத்தது 5 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குனா 0 கூட எது பெருக்கினாலும் 0 தான் வரும். மேலே ஒரு 1 கூட்டினா 1. 5 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குங்க. பெருக்குனிங்க அப்படின்னா 45 கிடைக்கும். 45க்கு 5 எழுதிக்கோங்க. மீதி 4 0 மேலே போட்டுக்கோங்க. இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ 5 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குனிங்க அப்படின்னா 0 தான் கிடைக்கும். இப்போ 4 கூட்டும் போது அந்த 4 அப்படியே எழுதிக்கோங்க. 5 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குங்க. பெருக்குனிங்க 45 கிடைக்கும். 45க்கு 5 எழுதுறீங்க. மீதி 4 இங்கே எழுத போகிறீங்க. அடுத்தது 5 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குனிங்க அப்படின்னா 35 கிடைக்கும். 35 கூட்டல் 4 39. அடுத்தது இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த எண்ணெய் பெருக்கி முடிச்சாலும் கேன்சல் ஆகிடுச்சு. அடுத்தது 4 எடுத்துகிட்டு போய் 3 கூட பெருக்குங்க. பெருக்குனிங்க அப்படின்னா 12 கிடைக்கும். 12க்கு 2 எழுதிக்கோங்க. மீதி இருக்க 1 இங்கே மேலே போட்டுக்கோங்க. இதெல்லாம் கேன்சல் ஆகிடுச்சு. இந்த எண்ணெய் பெருக்கி முடிச்சிட்டோம்னா இதெல்லாம் கேன்சல் ஆகிடும். உங்களுக்கு புரியறதுக்காக போடுறேன். 4 எடுத்துகிட்டு போய் 3 கூட 12 கிடைக்கும். 12க்கு 2 எழுதுங்க. இது எல்லாமே ஒரு எண் விட்டு விட்டு தான் போடணும். இதுக்கு நேராக எழுதுனீங்க அப்படின்னா ஆன்சர் வராது, தப்பாக தான் வரும். ஒரு எண்ணுக்கு விட்டுட்டு அடுத்த எண்ணுக்கு கீழே எழுதணும். அதே மாதிரி ஒன்று எண் இந்த எண்ணை விட்டுட்டு அடுத்துக்கு முன்னாடி இருக்க எண்ணில் எழுதணும். 4 12, 12க்கு 2 போட்டோம். மீதி இருக்க 1 இந்த 3 தான் பெருக்கணும். அதனால் அடுத்து உள்ள நம்ம எண்ணு மேலே 1 போடுறோம். அடுத்தது 4 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குனா 0 தான் வரும். 1 கூட்டினா 1. 4 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குங்க. பெருக்குனிங்க அப்படின்னா 36 கிடைக்கும். 36க்கு 6 மீதி 3 0 மேலே போடுங்க. 0க்கு மேலே 3. இப்போ 4 எடுத்துகிட்டு போய் 0 கூட பெருக்குனா 0. 0 கூட்டல் 3 3. இப்போ 4 எடுத்துகிட்டு போய் 9 கூட பெருக்குங்க. பெருக்குனிங்கன்னா 36. 36க்கு 6 மீதி 3. இப்போ 4 எடுத்துகிட்டு போய் 7 கூட பெருக்குனிங்க அப்படின்னா 28. 28 கூட்டல் 3 31. இப்போ இதையெல்லாம் கூட்டினா இதோட விடை கிடச்சிரும். கூட்டுங்க. 1 2 கூட்டல் 5 7. 3 கூட்டல் 1 4. 4 கூட்டல் 2 6. 6 கூட்டல் 5 11. 11 கூட்டல் 1 12க்கு 2 மீதி 1. 1 கூட்டல் 3 4. 4 கூட்டல் 4 8. 8 கூட்டல் 6 14. 14க்கு 4 மீதி 1 இங்கே எழுதுங்க. அடுத்தது 1 கூட்டல் 5 6. 6 கூட்டல் 5 11. 11 கூட்டல் 3 14. 14க்கு 4 மீதி 1 இங்கே மேலே. 1 கூட்டல் 5 6. 6 கூட்டல் 9 15. 15 கூட்டல் 6 21. 21க்கு 1 மீதி 2 மேலே. 2 கூட்டல் 3 5. 5 கூட்டல் 1 6. 6 அப்படி எழுதிக்கோங்க. இங்கே 3 மட்டும்தான் இருக்குது. 3 அப்படி எழுதிக்கோங்க. இதுதான் விடை. இந்த 3 எண்ணையும் பெருக்குனா இந்த விடை தான் கிடைக்கும். நல்லா பாருங்கள். திரும்ப ஒருத்தர் சொல்கிறேன். முதல்ல இந்த 2 எண்ணை மட்டும் பெருக்கிறோம். பெருக்குனா 7,90,903 கிடைக்கும். இந்த எண்ணு கூட 457 பெருக்கிறோம். பெருக்கணும் அப்படின்னா இதை இங்கேயே பெருக்குனா கொஞ்சம் மாட்டம் வரல, அதனால் தள்ளி எடுத்து கீழே எடுத்து பெருக்கிருக்கேன். பெருக்கணும் அப்படின்னா 36,14,42,671 கிடைக்கும். இதுதான் விடை. வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற லைக்கும் சப்ஸ்கிரைபும் தான் என்ன மாதிரி சேனலுக்கு கொடுக்குற சப்போர்ட். நன்றி, வணக்கம்.